ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி என்று. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்று. இந்த வேளையில கூட இந்த பாடலை பாடும்போது உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடலாம். ஏன்னா அவரே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள போராட்டத்துக்குள்ள போய்கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளத்தை அறிந்து அவர் ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரே உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே நம்மளுக்கு வழியாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா?
வேண்டாம், கலக்கம் வேண்டாம், என்ன யோசிக்கணும் என்று அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அவரே நம்மளுடைய பாதங்களை இடராத படிக்கு பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்மளுக்கு வழியாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல அவர் நம்மளை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரே பெரியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய பலமாக இருக்கிறார். அவர் இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? தேவன் இந்த புதிய நாளை நமக்காக கொடுத்தவராக இருக்கிறார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்தது நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய வாழ்க்கை, அவர் நித்தியமாக அவரோடு கூட இருப்பதற்காக. அந்த நல்ல நாளை நம்மளை உற்சாகத்தோடு கூட அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மளை அற்புதமாக இம்மட்டும் நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோடு அவர் இந்த நாளை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? புதிய
அவருக்கு அறிக்கையிடலாமா? அவரே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளோடு கிருபையால நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்மளுடைய பழைய வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. தேவனுக்குள்ள நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அவரே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். குருடர்களை பார்க்க வைத்த தேவன், முடவர்களை நடக்க வைத்த தேவன், சுகத்தை கொடுத்த தேவன். அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த இடத்துல சுகம் உண்டாகும். தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி தகப்பனே அப்பா, நீரே எல்லா நாமத்திலும் மேலான நாமம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை உள்ளத்தை நடத்துகிற தேவன், நீர் ஒருவராக இருக்கிறீர் ராஜா. நன்றி தகப்பனே. இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சீஷர்கள் பயந்து இருக்கும் போது ஆவியானவரை தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்துல கூட அந்த ஜீவன் உள்ளவரை, இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவரை, அவங்க அக்கினி நம்முடைய ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து தாங்கி நடத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கு பயம் இல்லை. இன்றைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. இன்றைக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள நம்ம போவதில்லை. ஏன்னா தேவன் அதெல்லாம் சிலுவையில எடுத்தவராக இருக்கிறாரு. அந்த நல்ல தேவனுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்மளை நடத்தும்படியாக அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய வாய்ஸை கேட்டு, ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும்படியாக இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், பிரச்சனைக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நம்மளுக்கு உதவியாளராக இருக்கிறாரு. இன்றைக்கு அவரோடு கூட நம்ம பேசி, அவரோடு கூட இணைந்து இருக்கும் போது அவருடைய நடத்துதல் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி அவருக்கு என்று ஒப்பு கொடுத்து, ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் கிரியை செய்யும்படியாக, நம்ம மாம்சத்துல மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் நம்மளை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா?
கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். யாருமே என்னை புரிந்து கொள்ளலையே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய தேவன், உங்களை சிருஷ்டித்தவர், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நான் உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று. நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள வேதனையில இருந்தாலும் அவர் உங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்துல நீங்க கீழே விழுந்து போயிருக்கலாம், என்ன பண்ணணும், கைவிட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை தோல்வியில் இருக்கலாம், ஆனால் தேவன் சிலுவையில சாத்தானுடைய தலையை மிதித்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல வல்லமையான தேவனுக்கு, அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி இன்னொரு திசை கூட முழு இருதயத்தோடு கூட அறிக்கையிடலாமா? வாருமே ஆவியே, வாருமே ஆவியே, வாருமே ஆவியே, வாருமே. நன்றி செலுத்துங்க, அவரோடு கூட பேசுங்க. அவருடைய இருதயம் அது எப்பொழுதும் உங்களுடைய நினைப்பாக இருக்கிறது. அவர் உங்களை உள்ள கையில் வரைந்து தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் உங்களை நேசிக்கிறதோ இல்லையோ, ஆனால் தேவன் ஒருவர் உங்களை நேசித்தவராக இருக்கிறார். அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பாவிகளாக அல்ல, பிள்ளைகளாக நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். நன்றி செலுத்தலாமா? இந்த பாடல பாடும் போது கூட, அப்பா, இந்த உலகத்தின் அன்பு எனக்கு இல்ல ராஜா, ஆனால் நீர் என்னை அளவுக்கு அதிகமாக நேசித்த தேவனாக இருக்கிறீரப்பா. நித்திய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறேன், நித்திய வாழ்க்கை கொடுத்தவராக இருக்கிறேன் ராஜா. அப்பா, அதற்கும் மேலாகப்பா, உம்முடைய பிள்ளையாகப்பா, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல என்னை நிற்க வைத்தவர் அப்பா, உமக்கே நன்றி என்று இந்த புதிய பாடலை பாடும்போது கூட கரங்களை உயர்த்தி அவருடைய அன்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை நடத்துகிறார். நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து பாடலாமா? ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಯೇಸು, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಯೇಸು, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ನನಗಾಗಿ ಧರೆಗೆ ಬಂದೆ, ನನಗಾಗಿ ಮುಳ್ಳು ಧರಿಸಿದೆ, ನನಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದೆ,
ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಯೇಸು ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಯೇಸು ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನನಗಾಗಿಯೇ ಆದೆ ಬಿಡರೆ ಸಿದ್ಧ ಮಾಡಲು ನನಗಾಗಿ ಬಂದೆ ಆಗುವೆ ನನ್ನನ್ನು ಕರೆದೊಯ್ಯಲು ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಯೇಸು ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಯೇಸು ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ ಎಂಥ ಆನಂದವೇ ನಿನ್ನಾಗಲಿ ನನಗೆ ನನ್ನರಾಧಿಸುವೆ ನನ್ನ ಯೇಸುವೆ ಎಂಥ ಆನಂದವೇ ನಿನ್ನಾಗಲಿ ನನಗೆ ನಿನ್ನರಾಧಿಸುವೆ ನನ್ನ ಯೇಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ நான் நேசிப்பேன் ராஜா. என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிப்பேன் அப்பா. அப்பா, நீர் எனக்காக பலியானீர். நீர் எனக்காக அப்பா, ஆண்டவரே, நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர் ராஜா. அப்பா, அந்த அன்புக்கு என்னால என்ன செய்ய முடியும் ராஜா? இன்றைக்கு அப்பா உம்முடைய மகனாக என்னை ஏற்றுக்கொண்டீரே. அப்பா, அந்த அன்புக்கு நான் என்ன செய்ய முடியும் ராஜா? இன்றைக்கு நான் இருக்க வேண்டிய இடத்தை அப்பா நீர் எடுத்த தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, என் வாழ்நாள் முழுவதும் அப்பா உம்மையே நேசித்து வாழுவேன் அப்பா. உமக்கென்று நான் ஒவ்வொரு நாளும் ஓடுவேன் ராஜா. அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. இந்த உலகம் நேசித்தது போல அல்லப்பா, நீர் என்னை நேசித்த தேவன், நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ராஜா. நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுக்கலாமா? பேசுங்க. இன்றைக்கு நீங்க தனிமையில போய் கொண்டிருக்கலாம், யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைக்குள்ள யாருமே என்னை சப்போர்ட் பண்ணலையே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே உங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து உங்களுடைய கால்கள் இடராத படிக்கு, நீங்க குழியில விழுந்தாலும் உங்களை கேலி பண்ணாத படிக்கு உங்களை தூக்கி எடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே உண்மை உண்மையாக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் அவரோடு கூட உறவாடுங்க. அவர் நம்மளை நடத்தினவர், அவர் நம்மளை தாங்கினவர், அவர் அழைத்த தேவனாக இருக்கிறார். அவருடைய நோக்கத்துக்காக ஓடும்படியாக ஒவ்வொரு நாளும் மனுஷர்களை பார்க்கிறார்கள் என்று அல்ல, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா? பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. அவரோடு கூட பேசும்போது உங்களோட பலவீனங்கள் அது பலமாக மாறுகிறது. சமாதானத்துக்குள்ள நீங்க நடந்து போவீங்க. இன்றைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இருட்டில் இருக்கிறது என்று. ஆனால் தேவனே நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இயேசுவே நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எங்க போவது என்று
திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிற வேலையில அவரே நம்மளுடைய வழியாக இருக்கிறார். அவரோடு கூட பேசும்போது அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நினைக்கிறது பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? பேசுங்க ஒரு 2 நிமிஷத்துக்காக. இந்த இடத்துல கூட யார் உங்களை பார்க்கிறார்களோ இல்லையோ, இன்றைக்கு நீங்க தேவனோடு கூட உறவுல இருக்கிறீங்க. அவர் உங்களுடைய மத்தியத்துல, அவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க.